ஹாய் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸா மாதிரி தான், மினி பீஸா மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா வந்து தோலை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து இந்த உங்கள்கிட்ட வந்து சீரகத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பரும் சீரகத்தூளும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அந்த மாதிரி அதுவும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆரிகனோ இருக்கும்ல, அது வந்து ஃப்ளேவராக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து நெய் விட்டு நெய் சூடானதும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல டோ, அதை வந்து கையில் வந்து இந்த வடை தட்டுற மாதிரி தட்டி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க பேனில். அது நல்லா வந்து வேகணும். 2 சைடும் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கடையில் வந்து இதுக்கு வந்து மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து பீஸா சாஸ் இருக்குல்ல, அதுதான் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரெட்டுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பீஸா சாஸை வந்து நல்லா எல்லா இதுலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா கேப்சிகம் கலராக இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கலர்ஃபுல்லாக எல்லா கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் கார்னு, ஆலிவ்ஸ் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு சாப்பரில் போட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து துப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணி போடலாம். நான் வந்து சின்ன குழந்தைன்றனால கொஞ்சம் வந்து சாப்பரில் போட்டு நல்லா அதை சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா இதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து உங்களுக்கு வந்து மொசரல்லா சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸ்லைஸ் சீஸை வந்து அப்படியே போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி பிச்சு போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் மினி பீட்சா. விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.